அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா கே ஜெய். அண்ணாமலை வாழ்க. இப்போ அண்ணாமலை இவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளோ பண்ணும்போது எவ்வளோ இப்போ பயந்து இருந்தாங்க டிஎம்கே எல்லாம். இப்போ நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் சர்க்கிள் 5 ரோடில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சர்க்கிள் கிருஷ்ணகிரி ஊர்வல ரவுண்டானாவில் பட்டம் பகலில் ஒரு அட்டனப்பள்ளிக்காரன் ஃபேமிலியோட வந்திருக்கான். அவங்க 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தனை மர்டர் பண்ணியிருக்காங்க. வெட்டி துடிக்க மூஞ்சில் அங்கே கழுத்தில் வெட்டியிருக்காங்க. இவ்வளோ ஒரு பட்டம் பகலில் ஒரு கொலை நடக்குதுன்னா இந்த அரசு, இந்த டிஎம்கே அரசு என்ன பண்ணுது சொல்லுங்கள்? பட்டம் பகலில் அங்கே போலீஸு சர்க்கிளில் நிற்கிது. அதே போல் சர்க்கிளில் எல்லா ஆளும் ரவுண்டான எல்லாமே ரவுண்டு ஆளுங்க இருக்கிற இடத்துல கொலை பண்ணுறாங்கன்னா அப்படின்னா எவ்வளோ ஒரு நெஞ்சு எழுத்து இருக்கும் அவங்கள பார்த்துக்காங்க. அப்படின்னா எவ்வளோ இப்போ இன்றைக்கி இந்த ஆட்சியில் எவ்வளோ பயம் இல்லைன்றது அர்த்தம். இன்றைக்கி ஏடிஎம்கே ஆட்சி கூட நினச்சி இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. இவ்வளோ கொலவெறியில் அப்படி கூட அவன் தப்புனானா ஒரு கோர்ட் இருக்குது, கச்சேரி இருக்குது, நியாயம் இருக்குது, ஏதோ ஒன்று போட்டு அவனை நல்லதோ கெட்டதோ அவனை பார்த்து பண்ணிக்கணும். 5 பேரை வச்சு அவனை மர்டர் பண்ணுறீங்கள, உங்களுக்கும் அது அந்த கைதி வரும் இல்லையா? யார் இருந்தாலும் சரி, கத்தி எடுத்தா கத்தியில் தான் சாவு. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை ஒருத்தன் வெட்ட மாட்டானா? தப்பு. யாரும் ஒருத்தனுங்க பாரு, உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஒருத்தனை அழிக்கிறதுக்கு எவனுக்கு தகுதி கிடையாது. புரியுதா? ஒருத்தன் உசுறு எடுக்கிறதுக்கு யாருக்கே தகுதி கொடுத்துக்கிறான் சொல்லு? யாரு தகுதி கொடுத்தான்? இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியில் அவ்வளோ உங்களுக்கு நெஞ்சு எழுத்து ஆயிடுச்சா? என்னையா உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அவ்வளோ பெரிய தில்லு வந்துருச்சா உங்களுக்கு? இந்த டிஎம்கே ஆட்சியில் அவ்வளோ அங்கே பார்த்தா கொலை, இந்த இடத்துல கற்பழிப்பு, இதே வேலை. என்னையா அவங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் பாதுகாப்பு இல்லாத என்ன வேலை செய்கிறீங்க சொல்லு? இதுதான் உங்கள் மாடல் அரசியலா சொல்லு? மாடல் டிஎம்கே மாடல் அரசியல் என்ன அப்படியே மக்கள் அப்பான்னு கூப்பிடணுன்ற இதான் அப்பா செய்கிற வேலையா? டிஎம்கே என்ன பண்ணி கொலை அங்கேங்க கற்பழி நடக்குது. யாருன்னா அது கண்டிஷன் பண்ணுறீங்களா? போலீஸ்க்கு அதிகாரம் கொடுக்குறீங்களா நீங்கள்? போலீஸ்க்கு அதிகாரம் கொடுத்தா தூக்கு எப்படி பார்க்கலாம்? கொலை நடக்குதா, எப்படி கற்பழி நடக்குதா பார்த்துடலாம். சொல்லு, எப்படி இது நடக்குது? இங்கே பாரு, யார் இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி, ஒழுக்கமா முக்கியம். புரியுதா? ஒழுக்கம் தான் முக்கியம். இன்னைக்கு பட்ட பகல் நடக்குது. எப்படியா மக்கள் ரோடில் நடமாடுறது? ஒரு ஃபேமிலி போகிறவனே வெட்டி பகல் 2 மணிக்கோ 2:30 மணிக்கோ காலி பண்ணிடுறாங்க. வெட்டி துடிக்க வெட்டிங்கிறாங்க. அவ்வளோ நெஞ்செழுத்து உனக்கு தில்லு. அப்படின்னா அரசு இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு எப்படி இருக்குதுன்னு பையன் பார்த்துக்கோ. அதே முதலமைச்சர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எவனான அந்த தப்பு நடக்குமா? குவார்டர் வாங்கி கொடுக்குறது கோடிக்கணக்கில் 3500 கோடி கொள்ளடிக்கிறது தெரியுது. ஆனால் மக்களை சீராக உங்களுக்கு பண்ணுறது தெரியல. ஓட்டு எண்ணிக்கை மாத்திரம் வேணும் உங்களுக்கு. அப்புறம் என்ன வேலை செய்றீங்க சொல்லு? என்ன வேலை செய்றீங்க? மக்கள் இந்த கெதிய ரோடில் நடக்குமோ இல்லையா? பட்டம் பகல் ஃபேமிலி போகிறவனு வெட்டிக்கிறாங்க. இன்னும் காட்டில் போகிறவன் நைட்டு 1 மணிக்கு வரவங்களாம் எப்படியா பயந்துன்னு வருவானா? இப்படி தான் நாடு இருக்கிறதா சொல்லு? இந்த நாடு நாசமாக எங்கே போயிட்டு இருக்குது? எங்கேயா போயிட்டுக்குது? பட்டம் பகலில் வெட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அது சர்க்கிள் ரவுண்டானா 5 ரோடு வருது இல்லையா? சேலம் ரோடு இந்த பக்கம் 2 ரோடு போகுது, குப்பம் ரோடு போகுது, பெங்களூர் ரோடு ஒன்று போகுது, இந்தாண்ட மெட்ராஸ் ரோடு ஒன்று போகுது. சேலத்து போகிற ரோடில் அந்த பெட்ரோல் பங்க் முன்னாடியே, பூக்கடை முன்னாடியே அவனை போட்டு கத்தியில் வந்த உடனே வண்டியில் வந்த உடனே வெட்டிருக்காங்க. ஒரே வெட்டு, இங்கே வெட்டு அங்கே வெட்டி அவங்க அப்படி துடிக்க சாராயம் பார்த்தா அப்படி பரிதாபம். அவன் எவ்வளோ பேர் துரோகினா இருக்கட்டும், ஒரு உசுறு எடுக்கிறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான் உங்களுக்கு? ஒரு உசுறு எவ்வளோ பாவம், அவன் எவ்வளோ துரோகி கூட இருக்கட்டும், கொண்டு போய் அவனை போட்டு ஜெயிலில் போடு, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஏதோ பண்ணு. அதை விட்டு அவனை வெற்றிகளை அந்த பாவம் உனக்கு எங்கேயும் சும்மா விடுமாயா? நீ செத்தா நாளைக்கு உனக்கு அதே தான் கேதி. நாளைக்கு உன்னை வெட்ட போகிறான் எவனா ஒருத்தன். புரியுதா? ஒருத்தன் கத்தி எடுத்தா கத்தியில் தான் சாகு. நான் அடிச்சு சொல்கிறேன். இங்கே பாரு, எவனா இருந்தாலும் சரி, ஆம்பளைனா போய் ஊட்டான போய் வெட்ட வேண்டியது தானே? அதே ஊரில் சர்க்கிளில் வெட்டிங்கிறீங்க. ஒரு அநியாயம் இல்லையா? நியாயம் இல்லையா? இதான் அரசு ஆயா? இதான் டிஎம்கே மாடல் அரசா? இதான் ஆட்சி நடத்துகிற ஓகிமா? என்ன ஓகிமா நடத்துறீங்க? பட்டம் பகல்லையா? பட்டம் பகல் வகுறு எரியுது. பட்டம் பகல்லையா? பட்டம் பகலில் வெட்டுறான். மக்களெல்லாம் எப்படியா ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு வருவாங்க சொல்லு? அதே மாதிரி ரேப்பு ரோடில் நடக்குது, அங்கங்கே உஸ்கோலில் நடக்குது, சின்ன பொண்ணுக்கு ரேப் நடக்குது. அதே தட்டி கேட்கறதுக்கு யாரும் தகுதிக்குதா?
பணம் மாத்திரம் 100 கோடி 350 500 கோடி 1000 கோடி கொள்ளடிக்கிறது தெரியுது. 3000 கோடி 3500 கோடி எவன் விட்டு போனான், எவன் போட்டு போனையா? கொள்ளடிக்கிறதுக்குனே வந்துருக்கிறீங்க. மானங்கட்டியா மக்களை என்னத்துக்கு வாழ்றீங்களா? இருக்கிற செத்துருங்க. மானங்கட்டு வாழாதீங்க. ஜாதியா வாழ்ந்த வாழுங்களா வாழாதீங்க. அரசுக்கு கரெக்டாக பண்ணுங்க, நியாயத்தை பண்ணுங்க. இன்னைக்கு மோடிஜியா இன்னைக்கும் பாரியா 250 பேர் அங்கே காலி எடுக்கிறாங்க அகமதாபாத்தில். இன்னைக்கு அவங்க வந்து நம்ம ஆர்எஸ்கார் தான் வந்து எல்லாம் அன்னதானம்லாம் பண்ணிட்டு அவளுக்கு யாராருக்கு இது பண்ணமோ எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. என்னைக்கு இங்கே பாரியா பிஜேபிக்காரங்களை குறை சொல்கிறவன் எவனா இருந்தாலும் சரி நடக்கிறது வேற மாதிரி ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் மாதாக்கு ஜெய் ஹிந்த்.